Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 6th standard English subject la 3rd midterm test February 2025 கான important questions, important synonyms and antonyms தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important questionsையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா क्वेश्चंसையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3rd midterm டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ், ஹூ ஓன்ஸ் த வாட்டர், போயம், இந்தியன் சீசன்ஸ், சப்ளிமெண்டரி ரீடர், எ சைல்ட்ஹுட் இன் மலபார், எ மெமோயர். ப்ரோஸ் 1, ஹூ ஓன்ஸ் த வாட்டர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 74 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா புட் எ டிக் ஃபார் த கரெக்ட் அண்ட் இன்டு ஃபார் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிச்சயமாக 1 or 2 சென்டென்ஸ் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 76 எடுத்துங்க. இதில் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why did the farmer have to travel for? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் சைட் மேட் த ஃபார்மர் தேங்க்ஃபுல். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், when did the richest farmer get upset? why? இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 77 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் த பிளாங்க் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஏதாவது 1-2 கொஸ்டின் அப்படி எக்ஸாம் கேட்டுறாங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி செக்ஷன், ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு த ஹோல் இன் த கிரவுண்ட் ஆஃப்டர் த ரெயின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 78 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா fill in the blanks with the words given in the box to make compound words கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இது நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் யூசிங் தேர் குரூப் நேம்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 செக்ஷனையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 80 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராமர், fill in the blanks with suitable linking words or conjunctions கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இந்த 5 சென்டென்ஸ்லேருந்து 1 or 2 சென்டென்ஸ் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 5 சென்டென்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயின் த சென்டென்ஸ் ஆஃப் காலம் ஏ வித் பி யூசிங் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ். நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடுங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. போயம், இந்தியன் சீசன்ஸ். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 83 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த 2 கொஸ்டினுமே அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் பேர்ஸ், ஃபைண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஷேர் இன் த கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் டஸ் த சம்மர் பிரிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், விச் வேர்ட் ரெஃபர்ஸ் டு ரெயின். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வை டஸ் த போயட் சே த ஸ்ப்ரிங் இஸ் பிரிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் த போயட் டிஸ்கிரைப் த இந்தியன் சீசன்ஸ், ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் இன் அபவுட் 50 வேர்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்குறாங்க. கன்ஃபார்மாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சப்ளிமெண்ட்ரி, எ சைல்ட்ஹுட் இன் மலபார், எ மெமோயர். இந்த சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 87 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் கண்டிப்பாக வரும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் த பிளாங்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் ஜம்பிள் சென்டென்சஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக இது நம்மளுடைய எக்ஸாம் வரும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 88 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who was the important person in the Ambassador family. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க.
தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.